ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி தட்டுவடை செட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண புதினாவை எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது க்ரீன் சட்னி. தட்டுவடை செட்டில் ஒரு லேயர் நம்ம க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுவோம். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம ரெட் சட்னி அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி பூண்டை தோலை எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட க்ரீன் சட்னியும் இருக்குது, ரெட் சட்னியும் இருக்குது. இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு பீட்ரூட்டையும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாட் மசாலா பவுடரையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பு சுவை நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் எலுமிச்சப்பழ சாறு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் சாட் மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் தட்டுவடை ரெடிமேடாக கடையில் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு தட்டுவடையில் நம்ம க்ரீன் சட்னி ஒரு சைடு அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொரு தட்டுவடை எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெஜிடபிளை, அதை இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த ரெட் சட்னி போட்ட தட்டுவடையை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா தட்டுவடை செட்டு வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி ஆயிரும். இது சிம்பிளான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு கேரட், பீட்ரூட்டு இதெல்லாம் பச்சையாக கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு சிறந்த வழி. வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் செய்கிற மெத்தடும் ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப கம்மி தான். வெளியில் ஒரு தட்டுவடை செட் வாங்கும்போது குறைஞ்சது 40 60 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதை நீங்கள் வீட்லேயே ஈஸியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பெரியவங்க டீ டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்டு ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மை ட்ரீம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ட்ரீம் சேனல்.